வணக்கம். வீடியோ பார்க்க வந்த அனைவருக்குமே வணக்கம். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. இது லாஸ்ட்டு வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு போங்க. தயவுசெய்து கையெடுத்து கேட்குறேன். எப்படி சொல்கிறது, ஒரு ஆணோட ஒரு அழுகை தான். அந்த பெண்ணு தவறு பண்ணியிருக்காங்க. மறுபடி மன்னித்து குழந்தைகள் இருக்குது, குடும்பம் கெட்டு போயிருங்கிறதுக்காக ஏற்றிருக்காங்க. ஏற்று வச்சிட்ருக்காரு. அந்த பெண்ணுக்கே தெரியாமல் சந்தேகத்துங்கிற பேரில் தான் அந்த பெண்ணோட பைக்கில் ஜிபிஆர்எஸும் செட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. மறுபடியும் அதே தவறை பண்ணி தான் 3வது டைமே ஹோட்டல் ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க இன்னொரு ஆணோட. அதை பார்த்துட்டு கலங்கி நின்ற காட்சி. எதுக்காக நீங்கள் தவறு பண்ண ஆண் சேர்த்துக்கிறான்னு நினைக்கிறீங்க? குடும்பம் அழிஞ்சு போயிடும், குடும்பம் கெட்டு போயிடும். இதே பொறுக்கி இதே ஒரு சில ஆண்கள் இருக்காங்க, நீங்கள் தவறு பண்ண தெரிஞ்சால் உன்னை கொண்டுட்டு அவன் ஜெயிலுக்கு போயிடுவேன், இல்லையா துரத்தியே விட்டுருவான். இந்த மாதிரி ஒரு சில நல்ல ஆண்கள் ஏற்றுக்கிறதுக்கான காரணம் என்ன? குடும்பம் அழிஞ்சு போய் ஏதோ ஒரு வகையில் தவறு செஞ்சுட்டாங்க. என்னங்க அப்படி நம்ம புருஷன்ட்டு இல்லாத அடுத்தவன்ட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம கூட பேசலையா? வேலைக்கு போகிறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. யாருக்காக? நம்ம வீட்டில் படுத்துக்கிட்டு 3 வேளை திங்கிறதுக்கும், நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்ததுக்கும், லிப்டிக் போடுறதுக்கும், சோசியல் மீடியாவில் ஃபோன் 20,000 30,000 ஃபோன் வாங்கி கொடுத்து வீடியோ போடுறதுக்கும் யாரோட காசு? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க கஷ்டப்படுறதுனால தான். அதனால அவங்க டயர்டில் தூங்குறாங்க, நம்மக்கிட்ட சரியாக பேச முடியல அப்படிங்கிறதுக்காக வெட்டி பையலாக சுற்றிட்டு தர்றாங்க பாரு. ஒரு சில பேர் இந்த சோசியல் மீடியாவில் தர்றாங்க. எப்படி தெரியுமா? அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்கும், என் பொண்டாட்டி சரியில்லைங்க, உன் பொண்டாட்டி அவங்க கூட நான் ஓடியா போயிடுச்சு, 2 பிள்ளை பக்கிற வரைக்கும் பொண்டாட்டி யோக்கியமாக நல்லா இருந்துச்சா? சொல்லு. அப்படி தான் இப்போ ஒரு சில பேர் இந்த சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்கிற பெண்கள்கிட்டையெல்லாம் பேசிட்டு தர்றாங்க. அவங்கெல்லாம் நல்லவங்க நினச்சி தயவுசெய்து பேசாதீங்க. நம்ம புருஷன் வேலை அதிகமாக இருக்கிறதுனால தாங்க நம்மக்கிட்ட பேச முடியல. சொல்லுங்கள். அவன் வெட்டி பையில தெரியறதுனால தான் உங்களை மாதிரி ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அதனால அவன் நல்லவன், நம்ம புருஷன் கெட்டவன், நம்ம புருஷன் நம்மளை கவனிக்கல அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம புருஷன் கவனிக்காமையா 2 பிள்ளை பெற்று வச்சுருக்காங்க, 3 வேளை வீட்டில் படுக்க போட்டு சோறு போடுறாங்க. அவங்களையும் பாருங்கள், நம்ம ராணி மாதிரி இருப்போம், அவங்கள பாருங்கள். அவ்வளோ அந்த வெயிலில் போயிட்டு அவ்வளோ கருத்து போய் சோர்ந்து போய் வயசான சின்ன 40 வயசில் கூட முடி நரைச்சி வயசான தோற்றம் இருக்கும். இதே நம்மளை பாருங்கள், இப்போ தான் சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது. காரணம் என்னங்க? புருஷன் அப்படி நம்மளை வச்சுருக்காரு. அவங்களுக்கு தயவுசெய்து, அவங்களுக்கு இல்லை, பொம்பளைக்கு ஆம்பளை துரோகம் பண்ணாதீங்க, ஆம்பளைக்கு பொம்பளை துரோகம் பண்ணாதீங்க. என்னங்க பெரிய 5 நிமிஷம் முடிஞ்சோன்னே குடும்பம் குட்டின்னு அந்த யோசனை தான் வரும். ஆத்திய பிள்ளை அழுகுமே, புருஷனுக்கு சோறு போடலையே அப்படிங்கிற அந்த யோசனை தான், சமைக்கலையே அப்படின்னு யோசனை தான் வரும். சொல்லுங்கள். முதல்ல நம்ம கட்டுப்படுத்த பார்ப்போம். அடுத்தவன் சொல்கிற பொய் இக்கரைக்கு அக்கறை பச்சை. அடிக்கடி சொல்வேன், 1000 தான் இருந்தாலும் புருஷன் தான், அடுத்தவன் தான். தயவுசெய்து இந்தமான போலியான ஆண்களை கண்டு சோசியல் மீடியாவில் உள்ள பெண்கள் ஏமாறாதீங்க. நம்மளுக்கு 2 பிள்ளை இருக்குங்க, காலம் கெட்டு போய் கிடக்கு. சின்ன ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, பச்சை பிள்ளை கிளவியை கூட விட மாட்டேங்கிறான். நம்மளாம் விட்டுட்டு இன்னொரு நாயை நம்பி நம்ம போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிள்ளைங்க இப்படி எவங்கையிலையாவது மாட்டி சிக்கி சீரழிஞ்சு போயிடும். தயவுசெய்து இந்த தவறை யாரும் பண்ணாதீங்க.